கூட்டணி என்பது அதிலே ஒரு தர்மம் இருக்க வேண்டும். இங்க இருக்கா? இங்கே இல்ல. சென்ற முறை உள்ளாட்சி தேர்தலிலே அவர்கள் கூட்டணி தர்மத்தை சுத்தமாக கடைபிடிக்கவில்லை. அது தவறு. கூட்டணி தர்மத்தை அவர்கள் மீறிவிட்டார்கள். நான் இப்பதான் நீங்க குறிப்பிட்டதை போல எந்த இயக்கமுங்க உள்ளாட்சியில வலுவாக இருக்கணும். கிராம கமிட்டி தலைவராக இருக்கணும், யூனியன் சேர்மனாக இருக்கணும், யூனியன் கவுன்சிலராக இருக்கணும், மேயர் பதவி இருக்க வேண்டும். இதுதான் ஒரு கட்சிக்கு பலமான அஸ்திவாரம். அதை அவர்கள் தர மறுக்கிறார்கள். கொடுப்பது போல் கொடுத்துவிட்டு ஏமாற்றியும் விடுகிறார்கள். இது எங்களுக்கு மனவலியை ஏற்படும். திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் 25. ஆனால் என்ன சொன்னார்கள் என்றால், இப்பொழுது 25 வாங்கிக் கொள்ளுங்கள், அடுத்த தேர்தலில் நீங்கள் கேட்பதை கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது நாங்கள் கேட்பதை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. திரு ப. சிதம்பரம் அவர்கள் நாங்கள் காரில் போகும்போது கொதித்து எழுந்து சொன்ன வார்த்தைகளை திரு அழகிரி அவர்கள் மூலியமாக வெளியிட்டதை சொன்னோம். மனமாச்சரியங்கள் வரக்கூடாது, ஆனால் வந்து விட்டது. அதை எப்படி நாம் மாற்றப் போகிறோம், எதிர்கொள்ள போகிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இல்லை, இப்ப நாங்க அமைதியா இல்லை. எங்க தொண்டர்கள் முதல் தலைவர்களை கொதித்து பேட்டிகள் கொடுப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எங்களுக்கு குறைந்தது 39 இடங்களும் ஆட்சியில் பங்கும் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக எங்கள் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மாற்று முடிவை எடுத்து விடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு மிக ஆழமாக. காங்கிரஸ் எங்களோடு இணைந்தால் அதற்கும் பலம் கிடைக்கும், எங்களுக்கும் பலம் கிடைக்கும் என்று சொன்னார். அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகம் மாற்று சிந்தனையில் இருந்தால், நாங்களும் திரு சந்திரசேகர் கூறியதைப் போல ஒரு மாற்று சிந்தனையில் நாங்களும் இருப்போம் என்று நான் ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவரான திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். 40 சீட்டு கேட்டதா ஒரு தகவல் கிடைச்சது. ஆனால் 40 சீட்டு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் நோ சொல்லிட்டாங்க. தொடர் ஏமாற்றங்கள் கூட்டணிக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? கேட்டது எதுவுமே கிடைக்கலையா சார்? அதாவது சென்ற முறை நாங்கள் 25 இடங்களுக்கு ஒப்புக்கொண்டதற்கு காரணமே, எப்படியாவது பிஜேபியோடு தோள் மேல் கை போட்டுக்கொண்டு பிஜேபியோடு வலம் வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதனுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நாங்கள் 25 இடங்களுக்கு ஒப்புக்கொண்டோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது மோடியா அல்லது லேடியா என்ற கேட்ட வரலாறுலாம் இருக்கு. உதய் மின் திட்டத்தை கடுமையாக எதிர்த்தவர் அம்மையார் ஜெயலலிதா. நீட்டை மிக கடுமையாக எதிர்த்தவர் அம்மையார் ஜெயலலிதா. ஆனால் அதற்கு மாறாக திரு பழனிசாமி அவர்கள் உதய் மின் திட்டத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் தமிழகத்திலே அளவில்லாத மின்சார கட்டண உயர்வு வந்தது என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். நீட்டும் அவரால் தான் இங்கே உள்ளே வந்தது. இங்கே இருந்து ஆட்சியில் இருந்தபோது அவர் அழுத்தம் கொடுக்காத காரணம்தான் என்பதையும் நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அதனால் நாங்கள் என்ன செய்தோம் என்றால், 25 இடங்கள் தருகிறோம், 170 இடங்களில் நாங்கள் நின்றால்தான் எங்களுக்கு பலமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னபோது, எங்களுக்கு என்னென்னா, பிஜேபி என்ற மதசார்புள்ள ஒரு இயக்கம் இங்கே கால் ஊன்றிவிடக்கூடாது என்பதற்காக 25 இடங்களுக்கு நாங்கள் ஒப்புக்கொண்டோம். முதலிலே 41 இருந்தது, அதற்கு முன்னாலே 63 இருந்தது. அதே 41 எங்கள் தலைவர் ராகுல் காந்தி 2021 கேட்டார், ஆணித்தரமாக கேட்டார். இந்த வார்த்தையை அவர்கள் சொன்னபோது தலைவர் ராகுல் காந்தி கூட ஒப்புக்கொள்ளவில்லை. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அன்னை சோனியா காந்தி அவர்கள் இருக்கட்டும், அவர்கள் சொல்லுகிறார்கள் பிஜேபியை நாம் கொஞ்சம் வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் 25. ஆனால் என்ன சொன்னார்கள் என்றால், இப்பொழுது 25 வாங்கிக் கொள்ளுங்கள், அடுத்த தேர்தலில் நீங்கள் கேட்பதை கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது நாங்கள் கேட்பதை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஒன்று, லிட்ரலா அது வெளியில சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி பார்த்தோம்னா, சொல்ற மாதிரி சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படியும் சொல்லலாம். அதை கொடுக்குறேன், அடுத்த தடவை நீங்கள் எதிர்பார்க்கும் சீட்டு கிடைக்கும்னு சொன்னவங்க இந்த தடவை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்,
நீங்கள் சென்ற முறை கொடுத்தா அதே 41 சீட்டு கொடுத்தீங்க, 40 கொடுங்க, இல்லைனா ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு சீட்டுன்னு 39வது கொடுங்கன்னு கேட்குறோம். அமைச்சரவையில் பங்கு கேட்குறோம். ஏன் அமைச்சரவையில் பங்கு கேட்குறோம்? உள்ளாட்சியில் நீங்கள் இப்போ சரியான பிரதிநிதித்துவம் எங்களுக்கு சென்ற முறை கொடுக்கவில்லை. அதனால்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அம்மையார் கனிமொழி அவர்கள் பேசும்போது எங்களுக்கு உள்ளாட்சியில் 20% கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் என்று அவரிடத்திலே ஒரு கண்டிஷன் போட்டார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஓகே சார், இப்போ ஒரு விஷயம் கேட்குறீங்க, அது தர முடியலன்னு அந்த இடத்துல சொல்லலாம். அரசியலில் அது சொல்ல முடியாது. சரி, காலம் தாழ்த்தி ஒரு விஷயம் வந்து முடிவு எடுக்கிறாங்க. அப்போது நம்ம கேட்டதில் ஒரு 10% இல்லைன்னா ஒரு 20% கொடுத்தா தானே கூட்டணி கட்சிக்கு உண்டான ஒரு மரியாதை அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். எப்போவுமே ஒரு எம்எல்ஏ சீட்டோட நிறுத்தப்படுறது அப்படிங்கிறது எப்படி பார்க்கறது? அதாவதுங்க, அவங்க 170 இடங்களில் நின்னா கூட 133 இடங்களில் தான் வெற்றி பெற்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அவங்க 47 இடங்களில் அங்கே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. எங்களுக்கு 25 இடங்கள் கொடுத்தாங்க, நாங்கள் 18 இடங்கள் வெற்றி பெற்றோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாக்கு சதவீதத்தை குறைவாக சொல்லி அவர்கள் ஏமாற்ற பார்க்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை, காங்கிரஸுக்கு கணிசமான வாக்குகள் இருக்கு. நீங்கள் குறிப்பிட்டதை போல எந்த இயக்கமுங்க உள்ளாட்சியில் வலுவாக இருக்கணும். கிராம கமிட்டி தலைவராக இருக்கணும், யூனியன் சேர்மனாக இருக்கணும், யூனியன் கவுன்சிலராக இருக்கணும், மாவட்ட கவுன்சிலராக இருக்க வேண்டும், சென்னையில் எடுத்துக்கொண்டால் கவுன்சிலர்களாக இருக்க வேண்டும், மேயர் பதவி இருக்க வேண்டும். இதுதான் ஒரு கட்சிக்கு பலமான அஸ்திவாரம். அதை அவர்கள் தர மறுக்கிறார்கள். கொடுப்பது போல் கொடுத்து விட்டு ஏமாற்றியும் விடுகிறார்கள். இது எங்களுக்கு மனவலியே ஏற்படுது. ஓகே சார், இப்போது உங்களுக்கு திமுக தேவை, திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சிகள் தேவை. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒன்றை சார்ந்து தான் வந்து இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை பயன்படுத்திக்கிட்டு லிட்டரலாக அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏமாத்துறது அப்படிங்கிறது வந்து உங்களை மறுபடியும் கீழே இறக்குற மாதிரி இல்லையா? அதாவதுங்க, கூட்டணி என்பது அதிலே ஒரு தர்மம் இருக்க வேண்டும். இங்கே இருக்கா? இங்கே இல்லை. சென்ற முறை உள்ளாட்சி தேர்தலிலே அவர்கள் கூட்டணி தர்மத்தை சுத்தமாக கடைபிடிக்கவில்லை. திரு சிதம்பரம் அவர்கள் முன்னாள் நிதியமைச்சராக இருந்தவர், நானும் திரு அழகிரி அவர்களும், அன்றைய சிஎல்பி லீடர் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு KR ராமசாமி மூவரும் காரில் போய் கொண்டிருந்த போது திரு சிதம்பரம் அவர்கள் திரு அழகிரி, ஆமாம், திரு ப. சிதம்பரம் அவர்கள் அழகிரி அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, என்னங்க எங்கள் மாவட்டத்தில் சிவகங்கையில் கூட எங்களுக்கு ஒதுக்குனதை திமுக எடுத்துக்கிச்சு, நீங்கள் என்ன தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அமைதியாக இருக்கீங்களே, நீங்கள் கூட்டணி தர்மத்தை திமுக மீறிவிட்டது என்ற ஒரு அறிக்கை கொடுங்கன்னு சொன்னார். அப்போ திரு அழகிரி, ஏன்னா அந்த காரில் இருக்கேன் நான், திரு அழகிரி என்ன சொல்கிறாரு, மேலே கேட்க வேணாவான்றார். இதெல்லாம் அவரோட பேசுனது கான்வர்சேஷன் எனக்கு திரும்ப KR ராமசாமியிடமும் என்னிடமும் திரு அழகிரி சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. இல்லை கேட்க வேண்டியதில்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அறிக்கை கொடுங்கன்னாரு. அப்போது தான் திரு சிதம்பரம் அவர்களே டிக்டேட் பண்ணதை தான் கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அறிக்கை அழகிரி பேரில் வந்தது. அப்போ கூட்டணி தர்மத்தை மீறி விட்டீர்கள் என்று ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், முன்னாள் நிதியமைச்சர் கண்டென்ட்டை வச்சு கொடுக்க வேண்டிய அளவில் தான் எங்களுடைய கூட்டணி தர்மம், அவர்களுடைய கூட்டணி தர்மம். நாங்கள் தர்மத்தோடு தான் நடந்திருக்கோம் எல்லா இடங்கள்லையும். ஆனால் அவங்க கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டார்கள் என்று திரு சிதம்பரம் அவர்கள் கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடரணும் என்று நினைக்கிறார். நாங்களும் நினைக்கிறோம். ஆனால் நினைக்கக்கூடிய எங்களுக்கே அவருடைய சிவகங்கை மாவட்டத்திலே பல இடங்களிலே இந்த தவறுகள் நடந்ததை அவர் கொதிப்படைந்து தான் அந்த அறிக்கையை கொடுக்க சொன்னார். அது திரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த திரு அழகிரி பெயரில் அன்றைக்கு காட்சி ஊடகங்கள் பத்திரிகைகள் மிக பெரிதாக விளம்பரப்படுத்தப்பட்டது என்பது வரலாறு. இப்போ என்ன அவமானப்படுத்தினாலும் என்ன ஏமாற்றத்தை நம்ம வாங்கிக்கிட்டாலும் சகிச்சுக்கிட்டு திமுக கூட்டணியில தான் இருக்கிறதா முடிவு எடுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு தான் கேட்க தோணுது. ஏன் கேட்க தோணுது அப்படின்னா, உங்க சைடில் வலுவா நின்று பேசக்கூடிய அளவுக்கு எந்த விஷயமுமே இந்த தேர்தல் நேரத்தில் இல்லை அப்படிங்கிறத நீங்க ஒத்துப்பீங்களா? இல்லைங்க, காங்கிரஸ் ப்ளஸ் திமுக இணைந்தால்தான் பலம் அதிகம். காங்கிரஸ் இணையவில்லை என்று சொன்னால், நான் இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். அன்னை மரகதம் சந்திரசேகர் அவர்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்.
அந்த கடிதம் என்னிடத்தில் தான் இருக்கிறது. அதை நான் ஒரு புத்தகம் ஒன்று எழுதி கொண்டிருக்கிறேன். அதில் அதை பிரசுரிப்பதற்காக யாரிடத்திலும் அதை வெளியே காட்டாமல் வைத்திருக்கிறேன். அந்த கடிதத்திலே பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், காங்கிரஸ் மட்டும்தான், அவர் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னால் எழுதிய கடிதம் அது, காங்கிரஸை விட்டால் நம் மக்களுக்கு வேறு யாருமே செய்ய மாட்டார்கள். உங்களை போன்றவர்கள் காங்கிரஸை பயன்படுத்தி நம்முடைய இன மக்களை தூக்கிவிட வேண்டும் என்ற வரிகள் அதிலே பதிந்திருக்கிறது. அம்பேத்கர் கைப்பட எழுதிய கடிதம் அது. டாக்டர் அம்பேத்கருக்கே அந்த எண்ணத்தை எல்லோருக்கும் தெரியும். டாக்டர் அம்பேத்கர் காங்கிரஸ்வால் கோபமாக இருந்தார், காந்தியின் மீது கோபமாக இருந்தார். ஆனாலும் காங்கிரஸ் மட்டும்தான் நம் மக்களை தூக்கி பிடிக்கும், அதுதான் நம் மக்களுக்கு மனதைரியத்தையும் மன வலிமையையும் கொடுக்கும் என்பதில் ஆணித்தரமாக இருந்தார். அது ஒவ்வொரு மக்களுக்கும் இந்தியா முழுவதும் இருக்கும் காரணத்தினால், அதுவும் தமிழகத்திலே குறிப்பாக அதிகமாக இருக்கிறது. நீங்கள் மரியாதைக்குரிய விசிக தலைவர் திருமாவளவன் நீங்கள் பார்க்கலாம், எல்லா பேச்சிலும் தலைவர் ராகுல் காந்தியை மிக உயர்வாக பேசுவார். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம்லாம் என்னென்னா, டாக்டர் அம்பேத்கர் போட்ட விதை. காங்கிரஸ் என்பது ஒரு தத்துவம். ஓகே சார், அந்த தத்துவம் இப்போ ஆக்கப்பூர்வமான தத்துவமா இருக்கா, இல்லை ஏமாற்றப்படக்கூடிய ஒரு தத்துவமா இருக்கா அப்படிங்கிறது. அதாவதுங்க, கூட்டணி தர்மத்தை நாங்கள் ஒரு நாளும் மீறியது கிடையாது, மீறவும் மாட்டோம். உங்க மேல எந்த தப்பும் இல்லை. ஆமா, அது உங்க சைட்லேருந்து நீங்க சொல்றது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தானே அது தவறு. கூட்டணி தர்மத்தை அவர்கள் மீறிவிட்டார்கள். நான் இப்போதான் திரு ப. சிதம்பரம் அவர்கள் நாங்கள் காரில் போகும்போது கொதித்து எழுந்து சொன்ன வார்த்தைகளை திரு அழகிரி அவர்கள் மூலியமாக வெளியிட்டதை சொன்னோம். ஆகவே கூட்டணி என்பதுங்க, அது இணைந்து செயல்பட்டால் தான் அது கூட்டணி. மனமாச்சரியங்கள் வரக்கூடாது, ஆனால் வந்து விட்டது. அதை எப்படி நாம் மாற்றப் போகிறோம், எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இனிமே என்ன சார் இருக்கு, 50 நாட்கள் 60 நாட்கள் கிட்ட தான் தேர்தல் இருக்கு. இனிமே மாற்றி தேர்தலை சந்தித்து ஒரு ஓட்டை வாங்கி மறுபடியும் என்ன நடக்கும் அப்படின்னா இதே தான் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தானே இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். அதாவதுங்க, எங்களுடைய கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கிறது அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமை தாங்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணியுடைய தலைமை. அந்த தலைமை தான் எல்லா முடிவுகளையும் எடுக்க வேண்டும். காங்கிரஸ் இடத்தில் எங்களுக்கு நாங்கள் தலைமை தாங்கல. அந்த கூட்டணிக்கு தலைமையா இருந்தா பரவாயில்ல, தலை போற அளவுக்கு உண்டான ஒரு சிக்கலை கொடுக்குறாங்க. அது நடக்கக்கூடாது என்பதற்காக தான் வரைக்கும் அது நடக்கக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சை தான் நோக்கி போயிட்டு இருக்கா. நடந்துருச்சு அப்படிங்கிற கட்டத்தை எட்டிருச்சுன்னு இன்னும் யோசிக்காம. அதாவது எப்பவுமேங்க, நாங்கள் கூட்டணியில் இணைந்தால் நாங்களாகவே குறை சொல்லிவிட்டு வெளியே வரும் பழக்கம் காங்கிரஸுக்கு என்றைக்குமே கிடையாது. ஆனால் குறைகளை சுட்டி காட்டுகிறோம், அவர்கள் அதை மாற்றிக்கொள்வார்கள் என்று நினைக்கிறோம். குறை சொன்னா கவச்சுக்குவாங்கன்னு எவ்வளவு நாள் தான் அமைதியா இருப்பீங்க? இல்லை, இப்ப நாங்க அமைதியா இல்லை. எங்க தொண்டர்கள் முதல் தலைவர்களை கொதித்து பேட்டிகள் கொடுப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எங்களுக்கு குறைந்தது 39 இடங்களும் ஆட்சியில் பங்கும் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக எங்கள் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மாற்று முடிவை எடுத்து விடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு மிக ஆழமாக இருக்கிறது. ஓகே, மாற்று முடிவு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சைடு புதுசாக வந்திருக்கவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, இந்த சைடு ஆல்ரெடி இருக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ரெண்டு சைடில் உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தவங்கள சொல்லுங்களேன். இல்லைங்க, இல்லை உங்களுடைய விருப்பம் தான். இல்லை, நம்முடைய விருப்பம்ன்றது இல்லை. எங்களுக்கு தனியாக நிற்கக்கூடிய அளவுக்கு கூட பலம் வாய்ந்த இயக்கமாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. இல்லை, அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு 2026 அப்படிங்கிறது காங்கிரஸ் ஒருத்தவங்களோட கூட்டணி சேர்ந்தால் கூடுதல் பலம் அளிக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றது கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சமீபத்திய ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தாரு. அப்படிங்கிற பட்சத்தில் கூட்டணியில இருந்தா ஒரு நல்ல ஒரு பலம் தானே. பலம் தான். அப்போ இருக்கக்கூடிய ஒரு கட்சியா புதுசா வந்திருக்கக்கூடிய கட்சியா, ரெண்டுத்துல ஏதாவது உங்களுடைய விருப்பம்? அதாவதுங்க, மரியாதைக்குரிய டைரக்டர் நடிகர் விஜய் அவர்களுடைய தந்தை திரு சந்திரசேகர் அவர்கள் திருவாரூரில் ஒரு பேட்டி கொடுத்தார். நீங்கள் கூட அதை பார்த்திருப்பீங்க. ஆமா, காங்கிரஸ் எங்களோடு இணைந்தால் அதற்கும் பலம் கிடைக்கும், எங்களுக்கும் பலம் கிடைக்கும் என்று சொன்னார். அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகம் மாற்று சிந்தனையில் இருந்தால், நாங்களும் திரு சந்திரசேகர் கூறியதைப் போல ஒரு மாற்று சிந்தனையில் நாங்களும் இருப்போம் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிருப்தியில் தான் இருக்கீங்க. அதாவதுங்க, ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளங்களை நிறைய வைத்திருக்கக்கூடிய
அந்த இயக்கத்தினுடைய தலைவருடைய தந்தை எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆனால் நாங்கள் இன்று வரை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் அங்கே தான் பார்க்கணும். கூப்பிட்டது உண்மை. கூப்பிட்டார், எல்லா பத்திரிகையிலும் வந்துடுச்சு, எல்லா காட்சி ஊடகங்களில் வந்தது. அவர் நண்பர் தானே சார்? எனக்கு நண்பர் தான். தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காருல்ல? பேசுவோம். இப்போவுமே அந்த பேட்டி கொடுக்கும்போது நான் அங்கே கீழே உட்கார்ந்துருந்தேன் சேரில். அது ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. நானும் அங்கே அந்த லைவாக தான் பார்த்துருக்கீங்க. அந்த அரங்கத்திலிருந்து அவர் பேட்டி கொடுக்கும்போது நான் லைவாகவே பார்த்தேன். அவர் வந்து காங்கிரஸ் எங்களோட இணைய வேண்டும் என்று விரும்புகிறேன், அதற்கும் பலம் எங்களுக்கும் பலம் என்று சொன்னார். இதை விட என்ன வார்த்தை சொல்லணும்? அப்போ ஆல்டர்னேட்டிவ் இளைஞர்கள் நிறைய பேரை கையில் வச்சிருக்காரு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து எங்களை புறக்கணிக்க வேண்டும், எங்களை இழிவுபடுத்த வேண்டும். நீங்கள் குறிப்பாக திரு டிஆர் பாலு அவர்கள் பார்லிமெண்ட்டில் எல்லா ஊடகங்கள்லையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் தலைவர் ராகுல் காந்தியிடம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சபையை முடக்குவது எங்களுக்கு பேசுவதற்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னதும், எங்களுடைய ஒரு பெண் உறுப்பினர்கள் அநியாயமாக குற்றச்சாட்டுது. தமிழகத்தைச் சேர்ந்த அம்மையார் ஜோதிமணி அவர்களும் அம்மையார் சுதா ராமகிருஷ்ணன் உள்பட ஒரு 8 பெண் எம்பிக்கள் போய் யாராவது பிரதமரை தாக்க போவாங்களா? சரி, இல்லை இது ஒரு கதை, இது ஒரு கதை இருக்கட்டும். ட்ராக் மாதிரி போகிற மாதிரி இருக்கு. இல்லை மாறல. அந்த நேரத்தில் இவங்களுக்கும் பெண் எம்பிக்கள் இருக்காங்கல்ல திமுகவில், எங்களுக்காக வந்து குரல் கொடுக்கணும்ல. சபை நடவடிக்கையை நான் கவனித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 2-3 பெண் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்கிறார்கள், சபையை விட்டு வெளியே போகிறார்கள். தமிழச்சி தங்கப்பாண்டியன் அந்த மாதிரி சொல்றேன். 3 உறுப்பினர்கள்னு வச்சுக்கோங்க. கனிமொழி அவர்கள், தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், இன்னொருத்தவங்க ராணின்னு ஒரு எம்பி, அவங்கெல்லாம் வெளியே போகிறாங்க. எங்கள் கூட நின்று குரல் கொடுக்க தயாராக இல்லை. நான் எங்களுடைய கேள்வி என்னன்னா, நாடாளுமன்றத்தில் ஒரு பிரச்சனைக்காக குரல் எழுப்புகிறோம். இதற்கு முன்னால் பிரதமரை மறித்த வரலாறு இல்லையா? மன்மோகன் சிங்கு முன்னால் போய் நின்று அவர் பேசும்பொழுது அவர் மேலே பேப்பரெல்லாம் கிழிச்சு வீசலியா? மன்மோகன் சிங் அப்பவும் அதை பொறுத்து கொண்டு தகுந்த பதிலடி கொடுத்தாரே, அதுதானே இந்திய ஜனநாயகம். இங்கிலாந்தினுடைய சட்ட முறைப்படி நாம் இங்கே பாராளுமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கேள்வி கேட்பதற்கும் எதிர்ப்பு குரல் எழுப்புவதற்கும் கேரோ செய்வதற்கும் உண்டான அதிகாரம் உறுப்பினர்களுக்கு கொடுத்திருக்கிறது நாடாளுமன்றம். அதைத்தான் செய்தார்கள். யாராவது பிரதமர் அடிப்பு, எல்லாமே படித்தவங்க, யாரும் ஒன்றும் முட்டாளுங்க அங்கே யாருமே இல்லை. யாரும் வந்து அந்த மாதிரி அடிக்கிற அளவுக்கு போகக்கூடிய அளவில் எந்த பெண் எம்பியும் நாங்கள் வளர்த்து வைக்கல. அப்போ எவ்வளோ பெரிய அபாண்டம். அதுக்கு நீங்கள் எங்களோட சேர்ந்து குரல் கொடுக்கறத விட்டுட்டு திரு டிஆர் பாலு ராகுல் காந்தியிடமே சொல்லுகிறார், நீங்கள் அவையை முடக்குவது எங்கள் மாநிலத்திற்குண்டான நலத்தை பேசுவதற்கு தடையாக இருக்கிறது என்று சொல்வது. அப்போ அது நாங்கள் அதை ரொம்ப கடுமையாக பார்க்குறோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தியிடமே இதை பேசுகிறார் என்றார் எப்படி? இந்த கேள்விக்குறிதான். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார்.